ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எப்படி நேரம் போகுதுன்னே தெரியல. காலையில் எழும்புனதும் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டு கறி எடுக்கிறதுக்காண்டி கறி கடைக்கு போய் சூப் வைக்கிறதுக்கு மாட்டோட எலும்பு வாங்கியாச்சு. அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் கோழியோட பேர் பார்ட்ஸ் வாங்கிக்காண்டி கோழி கடைக்கு வந்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாவ போகிறது தெரியாமலே இந்த கடைகள்லாம் ரொம்பவும் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்குது. அப்புறம் வாங்கின பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு கொடுத்துக்கிட்டு காலையிலே உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆற்றுல போய் ஒரு குளியலை போட்டால் தான் செட்டுன்னு ஆற்றுக்கு வந்தாச்சு. காலையிலே தலை நிறைய எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு ஆற்றுல வந்து சாடி குளிக்கிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. காலையிலே குளிச்சதுக்கு பிறகு தாங்க நம்ம உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மளும் குளிச்சு முடிச்சு வீட்டில் வந்து பார்த்தா நம்ம வாங்கி கொடுத்த பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மத்தியான சாப்பாடை ஃபுல் கட்டிட்டு காற்று வாங்கலாம்னு வெளியே போனால் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்றைக்கி எங்கள் ஊரில் மாட்டு வண்டி போட்டி வைக்காங்க. நம்மளும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட மாட்டு வண்டி போட்டி பார்க்க கிளம்பியாச்சு. போகும்போதே வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருந்தனால பல்கில் போய் பெட்ரோலை போட்டுட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே ஒரு மாட்டு வண்டியாக ரேஸ் வச்சாங்க. இந்த ரேஸ் எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே சாயந்தரம் 6 மணி ஆகிட்டு. மாட்டு வண்டி ரேஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் மகிழினி பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிட்டு மகிழினி பாப்பாவை தூக்கி பைக்கில் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே ஒரு ரவுண்டு போனால் பக்கத்தில் இருக்கிற பெருமாசாமி கோயிலில் பூஜை கொடுத்தாங்க. கோயிலில் போய் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போனால் அப்புறம் என்ன ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது.